வணக்கம். இன்றைய Populse Digest ஜூலை 16, 2026. நிஃப்டி 50 இன்றைய நிலை 24,072.75, சிறிய சரிவு 0.02%. இன்று சந்தை பெரிதாக நகரவில்லை. நிஃப்டி 50 5.75 பாயிண்ட்ஸ் குறைந்து 24,072.75 என முடிந்தது. நிஃப்டி 50 பங்குகளில் 23 உயர்ந்தன, 27 சரிந்தன. இன்றைய முக்கிய நகர்வுகள்: இட்டர்னல் 2.83% சரிவு, SBI லைஃப் 2.37% சரிவு, இண்டிகோ 1.83% உயர்வு, விப்ரோ 1.77% உயர்வு, மாருதி சுசுகி 1.47% உயர்வு. விப்ரோ இன்று 1.77% உயர்ந்தது. இன்றைய NSE தாக்கல்களில் நிறுவனம் ஜூன் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டது. நிகர லாபம் 3,360 crore, முந்தைய ஆண்டை விட 0.6% அதிகம். மேலும் ஒரு பங்குக்கு ₹2 இடைக்கால டிவிடெண்ட் அறிவிக்கப்பட்டது. ரெக்கார்ட் டேட் ஜூலை 27, 2026. கிராசிம் இன்று 0.43% சரிந்தது. ஜூலை 13 அன்று NSE தாக்கலில் அதன் துணை நிறுவனமான ஆதித்ய பிர்லா ரினியூவபிள்ஸ் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஸ்ப்ரங் எனர்ஜி நிறுவனத்தின் ஹோல்டிங் நிறுவனமான சோலெனர்ஜி பவர் நிறுவனத்தில் 100% பங்குகளை ஷெல் குழுமத்தின் துணை நிறுவனத்திடமிருந்து வாங்க இது ஒழுங்குமுறை ஒப்புதல்களுக்கு உட்பட்டது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இன்று 0.94% சரிந்தது. ஜூலை 13 அன்று NSE தாக்கலில் 572 crore மதிப்பிலான கூடுதல் ஆர்டர்ஸ் பெற்றதாக நிறுவனம் தெரிவித்தது. இது தகவல் தொடர்பு உபகரணங்கள், ஏவியோனிக்ஸ், என்கிரிப்டர்ஸ் மற்றும் டேங்க் சப் சிஸ்டம்ஸ் அடங்கும். மாருதி சுசுகி இன்று 1.47% உயர்ந்தது. ஜூலை 14 அன்று NSE தாக்கலில் புதிய Brezza வாகனத்திற்கான புக்கிங்ஸ் தொடங்கிவிட்டதாக நிறுவனம் அறிவித்தது. ONGC இன்று 0.17% குறைந்து முடிந்தது. இன்றைய NSE தாக்கல்களில் Fitch ரேட்டிங்ஸ் நிறுவனத்தின் மதிப்பீட்டை BBB- ஸ்டேபிள் அவுட்லுக் என உறுதி செய்துள்ளது. இது இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் நிலை. மேலும் ஸ்டாண்டலோன் கிரெடிட் ப்ரொஃபைல் மதிப்பீடு BBB+ என உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போது உலகச் சந்தைகள். அமெரிக்காவில் சிப் பங்குகளின் அழுத்தத்தால் ஃபியூச்சர்ஸ் சரிந்தன. வால் ஸ்ட்ரீட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் துறையில் IPO மற்றும் M&A ஒப்பந்தங்களால் புத்துயிர். AI பங்குகள் மீண்டும் சரிந்தன. க்ரூட் ஆயில் விலை தொடர்ந்து உயர்கிறது. ஆசியாவில் மூலதன வரவுகளை ஈர்க்க பிராந்திய இணைப்பு வேண்டும் என்று பங்குச் சந்தைகள் கோரின. முழு டைஜஸ்ட் உங்கள் மொழியில் Populse App உள்ளே. கூகுள் பிளே சென்று Populse டவுன்லோட் செய்யுங்கள்.